உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை எதிர்ப்பதையே வாடிக்கையாக மாற்றிய வெற்றிக்குமரன் மற்றும் புகழேந்தி மாறன் இது குறித்த விவரங்கள் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட பல பேர் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியை எதிர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை சீமான் கேட்க மாட்டாரு அப்படின்னும், கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு உறுதியாக நிற்கிறாரு அப்படின்னும், சில கட்சிகள் பணம் கொடுத்து ஆதரவு கேட்ட போதும் அவங்களுக்கு ஆதரவு தராம அவருடைய நிலைப்பாடு மாறாம இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலே தான் இந்த விஷயம்லாம் தவறே இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா சில பேருக்கு பணமும் பதவியும் அதிக அளவில் தேவைப்படுற ஒரு காரணத்தினாலேயே இந்த விஷயங்கள்லாம் சீமானோட ஒத்து போகாம கட்சியிலிருந்து விலகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி விலகினவங்க தான் தற்போது வெவ்வேறு கட்சிகளில் முக்கிய பொறுப்புலையும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து தனித்து தெரியக்கூடிய நபர்களாக வெற்றிக்குமரனும் புகழேந்தி மாறனும் இருந்தாலும் இவங்களை எதனால சீமான் ஒத்தி வச்சாரு அப்படின்னா, கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டு பண்றாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் வெற்றிக்குமரனையும் புகழேந்தி மாறனையும் கட்சியிலிருந்து நீக்கியதற்காக சீமான் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஆதரவாக பல பேர் குரல் கொடுத்திருந்தாங்க. ஆனால் சீமான் பண்ணியது முற்றிலும் சரிதான் அப்படின்ற மாதிரி தான் தற்போது இவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இருந்துட்டு இருக்கு. முக்கியமாக வெற்றிக்குமரனும் புகழேந்தி மாறனும் சைலண்டாக ஏகப்பட்ட பொதுக்கூட்டங்களை ஏகப்பட்ட கூட்டங்களை பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கல்யாண நிகழ்வுக்கு போனால் அந்த இடத்துல கூடுற கூட்டத்தை அப்படியே உட்கார வச்சு தமிழ் தேசிய அரசியல் பேசுறதும், அதற்கு பிறகு ஒருவேளை அவங்க நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளராக இருந்தாங்க அப்படின்னா கட்சியில் அவங்களிருந்து நீக்க வைக்கிறதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே அவங்க இருவருமே சேர்ந்து கட்சி துவங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இதனால் ரொம்பவே கடுப்பான நத்தம் சிவசங்கர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சியை பிளவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில அந்நிய சக்திகள் கட்சியிலிருந்து வெளியே போயினாலும் அதே வேலையை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பொறுமையாக இருக்காரோ இல்லையோ, நிர்வாகிகள் நிச்சயமாக பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சமாவது கட்சியை வளர்க்க விடுங்க அப்படின்னு தற்போது ரொம்பவே வேண்டி விரும்பி கேட்டிருக்காரு. ஆனால் இதே மாதிரி பொறுமையாக நாங்கள் கேட்டுட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.